விபச்சாரம். என்ன தைரியம்! சாதாரணமாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முடியக்கூடிய ஒரு சுகம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும். ஷைத்தான் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான். ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும், தினமும் ஒரு பெண்ணோடி உறவாடுவதும், தினமும் ஒரு பெண்ணோடி உடலுறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில் யார் இந்த பாவத்தை செய்வார்களோ, நாளைக்கு மஹ்ஷரில் எழுந்து வரும் பொழுது அதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வார்கள். அஸானி, விபச்சாரம் வருகிறான். கொஞ்சம் யோசித்து பார். நாளைக்கு நபி நிற்பார். நாளைக்கு எங்கள் நபி உருவாக்கிய அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எங்களினுடைய தாய் ஹதீஜா, எங்களினுடைய தாய் ஆயிஷா, எங்களினுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களுக்கு முன்னால் மக்கள் யார் இந்த விபச்சாரம் செய்வார்களோ, வானவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரி இவன். விபச்சாரிய நீ விபச்சாரின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னா எவ்வளவு கோபப்படுவான், எவ்வளவு கோபப்படுவான். விபச்சாரம் என்று சொன்னால், விபச்சாரி என்று சொன்னால் ஏதோ தொழிலுக்கு செய்பவர்கள் மட்டுமல்ல, தங்களினுடைய உணர்வுகளை தனித்துக் கொள்பவர்களுக்கும் மார்க்கம் அந்த பெயரைத்தான் பயன்படுத்துகிறது. தொழிலுக்கும் காசுக்கும் அவர்களுக்கு மட்டும் இஸ்லாம் அந்த பெயரை பயன்படுத்தவில்லை. உனது கற்பை பாதுகாப்பதை அல்லாஹ் உன் மீது கடமையாக்கி இருக்கிறான். இந்த கடமையை நீ மீறும் பொழுது அல்லாஹ் உன்னை நாளைக்கு மறுமையில் இவன் ஒரு விபச்சாரன், இவன் ஒரு விபச்சாரி, வானவர்கள் அப்படித்தான் அறிமுகப்படுத்துவார்கள் என்பதற்கு இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு நபித்தோழர்களை பார்த்து திரும்புகிறார். நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார், இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன். நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன். 2 வானவர்கள் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அந்த இடத்திலே ஒரு இடத்திற்கு மேலே நான் ஏற்றி வைக்கப்பட்டேன். 2 வானவர்கள் என்னை தூக்கி சென்றார்கள். நரகம் அங்கு என் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது. சாதாரணமாக பார்க்கக்கூடிய பாவம், மலிந்து விட்ட பாவம், சந்தர்ப்பம் அமையாதா என்று இளைஞர்கள் பதறக்கூடிய பாவம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்பதாக இளைஞர்கள் இந்த பாவத்தை நோக்கி விரைவாக பயணம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். 2 வானவர்கள் என்னை தூக்கினார்கள். நான் ஏறினேன். அங்கு நரகத்தை என் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது. நரகத்தினுடைய பல காட்சிகளை நான் பார்த்து வந்தேன். அப்படி பார்த்து வரும் பொழுது நரகத்தில் ஒரு இடத்தில் சப்தங்கள் அதிகமாக இருந்தது, துர்நாற்றங்கள் அதிகமாக வீசியது. நான் எட்டி பார்த்தேன். நரகத்தில் ஒரு அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது நரக நெருப்பால். அதனுடைய வயிறுகள் உப்பியதாகவும் அந்த அடுப்பினுடைய வாய்கள் சிறுமையானதாகவும் இருந்தது. ஒரு பானையை போன்று அந்த அடுப்புகள், நரகத்தினுடைய அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது. அங்கே சில ஆண்கள், அங்கே சில பெண்கள் நிர்வாணமாக இருந்தார்கள், எந்த ஆடையும் இல்லாமல். கீழே வயிறு உப்பி இருக்கிறது, கீழே நெருப்புகள் அப்படி அவர்களினுடைய மர்ம உறுப்பை அரித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல்